விஜயகாந்தனாவே உங்களுக்கு அச்சமின்மையும் துணிவும் தான். அவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். நான் பார்த்து வரைக்கும் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு எனக்கு அவர் நடித்த தவசி படத்தில் நான் உரையாடல் எழுதினேன். அப்போ அதில் அவர் கூட இருந்து பணி செய்கிற படப்பிடிப்பு தலங்களில் மனம் விட்டு பேசுகிற நிறைய வாய்ப்பை நான் பெற்றேன். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா மணிவண்ணன் அவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தபோது, நாங்கள் திரைத்துறையில் இருக்கும்போது நட்பு இருந்தாலும் கூட நெருக்கமான பழக்கம் தான் எங்களுக்கு ஏற்பட்டது. பார்க்கும்போது தூரமாக பார்க்கும்போது அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆட்கள் வரலாம், அவர் மாதிரி சண்டை போடக்கூட ஆட்கள் வரலாம். ஆனால் அவரை மாதிரி சிறந்த மனிதர் வருவது ரொம்ப கடினம். திரையுலகில் இருந்து கொண்டு புகழின் உச்சிக்கு போய் வந்த பிறகு அது அந்த தலையில் ஏறாமல் பார்த்துக்கிட்டார். எல்லாரோடமும் சமமாக பழகிற ஒரு வாய்ப்பு ஒரு மனிதர் திரையுலகில் இருந்தார் என்றால் அது அவர் தான். அதனால் அவர் என்ன சொன்னாலும் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ அண்ணன் கமல் அவர்களோ, ஐயா ரஜினி அவர்களோ, யாராக இருந்தாலும் அவர் கூப்பிடும்போது விஜய் சொன்னா விஜய் அப்படின்னு எல்லாருமே பாசம் வச்சுருந்தது காரணம் அவர் எல்லாரையும் அதையே பாசத்தோடு அன்போடு நேசித்தது தான் காரணம். அவரை இழந்திருப்பது என்பது அது எப்படி பார்த்தாலும் அதை மனதை தேர்ச்சி கொள்ள முடியும். அது ரொம்ப இதாக இருக்குது. அவர் மட்டும் இவ்வளோ நாள் ஒரு உடல்நலத்தோடு இருந்திருப்பாருன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கே மாறிடும்.